வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு 7 செகண்ட் ஜிகே. நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, யூனிட் 2ஓட வேர் டு ஸ்டடி தான் வந்து பார்க்க போகிறோம். யூனிட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா புவியியல் தான். ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 2 வந்து கரண்ட் அஃபேர்ஸாக கொடுத்துருந்தாங்க. இப்போ யூனிட் 2 வந்து நியூ சிலபஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் புவியியல் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து புவியியலோட வந்து நியூ சிலபஸ் வைஸில் வந்து கொடுத்துருக்குறது. இப்போ வந்து புவியியலோட வந்து சிலபஸ் வந்து பார்க்கலாம், என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நியூவுக்கு அண்ட் ஓல்டுக்குன்னு சொல்லிட்டு. புவியியலில் வந்து 5 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. 5 கொஷின்ஸ் வந்து படிக்கலாம், ஒரு 35 லெசன்ஸ் பக்கம் தான் இருக்குது, ஈஸியாக வந்து படிச்சிடலாம். புவியியல் வந்து டாபிக்ஸும் கம்மி தான். இப்போ நியூ சிலபஸை வந்து நம்ம வந்து 4 பாட்டாக வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். இந்த 4 பாட்டை வந்து எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு வரலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து அமைவிடம் இயற்கை அமைப்புகள் தான் வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன பாடத்தலைப்பு எங்கே வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து பேஜ் நம்பர் வந்து புத்தகத்தில் படிக்கிறது இல்லை, இது வந்து நம்ம மெட்டீரியலோட பேஜ் நம்பர். இது வந்து ஸ்கிப், இது வந்து விட்டுருங்க. நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணுறவங்க தான் இந்த பேஜ் நம்பர் யூஸ் ஆகும். நீங்கள் புத்தகத்தில் இருந்தால் எங்கே படிக்கணும் மட்டும் சொல்கிறோம். அமைவிடம் மற்றும் இயற்கை அமைவுகள் ஃபஸ்ட் டாபிக் வந்து எங்கே பார்க்குறோன்னா, இதுக்கு ஒரே லெசன் தான் இருக்குது. 10th வந்து இந்திய அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்புன்னு சொல்லி 10th ஒரு லெசன்ஸ் இருக்குது. இந்த ஒரு லெசனை வந்து கவர் பண்ணிங்கன்னா அமைவிடம் மற்றும் இயற்கை அமைவுகள் வந்து டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சிலபஸில் வந்து பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு வந்து பருவமழை மழைப்பொழிவு, இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். பருவமழை மழைப்பொழிவுக்கு வந்து 3 லெசன்ஸ் இருக்குது. என்னென்னா வளிமண்டலம் சொல்லிட்டு 9th ஒரு லெசனும், வளிமண்டலம் பருவகாற்று மழைப்பொழிவுன்னு சொல்லிட்டு 11th ஒரு லெசனும், நீரியல் சுழற்சின்னு சொல்லி 8th ஒரு லெசன் இருக்குது. இப்போ 9thலையும் இந்த 11th கொடுத்துருக்காங்களா, இது ரெண்டும் ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன். இது வந்து கோத்ரூ பண்ணிக்கோங்க. கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இந்த 2 லெசனையும் வந்து கொஞ்சம் தரவாக வந்து படிச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து வானிலை மற்றும் காலநிலை. இது வந்து சிலபஸில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வானிலை மற்றும் காலநிலை கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 8thலையும் 10thலையும் ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. 8th வந்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா வானிலையும் காலநிலையும் ஒரு டாப்பிக்கும், 10th வந்து இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் வந்து படிச்சிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் வந்து நீர் வளங்கள் மற்றும் இந்திய ஆறுகள். இது வந்து சிலபஸில் வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீர் வளங்கள் மற்றும் இந்திய ஆறுகள். நீங்கள் சிலபஸ் இருந்தால் கையில் வச்சுட்டு வந்து பார்த்துட்டு வாங்க. இப்போ சிலபஸையும் வந்து லெசன்ஸ் எங்கே படிக்கணும்னு சொல்லி பார்த்துட்டு வந்தால் வந்து வீடியோ டைமிங் வந்து லென்த்தாக போகுது. அதனால சிலபஸ் வந்து கையில் வச்சுக்காங்க. நம்ம எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு வரோம். நீர்கோளம் வந்து 9th லெசன் இருக்குது. 11th வந்து நீர்கோளம் சொல்லி ஒரு லெசன் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மண்ணுக்கு வந்து எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா பாறை மற்றும் மண் சொல்லி 8th ஒரே லெசன் தான் இருக்குது. இது மட்டும் படித்தா போதும் மண்ணுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள்னு சொல்லி ஒரு டாபிக் வந்து எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 6th வந்து டேர்ம் 2 வந்து வளங்கள்னு சொல்லிட்டோம். 7th டேர்ம் 2 வளங்கள்னு சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து 10th வந்து இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. இந்த லெசன் வந்து கொஞ்சம் தரவை வந்து படிச்சுக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 12th வந்து வளங்கள்னு சொல்லியிருக்கு. இது மட்டும் படிச்சிங்கன்னா கனிம வளங்கள் மற்றும் இயற்கை தாவரங்கள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து காடு மற்றும் வன உயிரிகள். காடு மற்றும் வன உயிரினங்களுக்கு வந்து எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 9th வந்து உயிர்கோளம் சொல்லி ஒரு டாப்பிக்கும், 11thலையும் வந்து உயிர்கோளம் சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. 7th வந்து டேர்ம் 2 வந்து சுற்றுலான்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. இந்த சுற்றுலா வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இந்த சுற்றுலா வந்து கொஞ்சம் தரவாக வந்து படிச்சுக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேளாண் முறைகள். வேளாண் முறைகள் வந்து 10th மட்டும் இந்திய வேளாண்மைன்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக கோத்துருக்கும். இந்த லெசனை வந்து தரவாக பார்த்துக்காங்க. பாருங்க, இது வரைக்கும் வந்து ஃபஸ்ட் லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்திய வேளாண் முறைகள் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு. இதை வந்து பார்ப்போம். போக்குவரத்து தகவல் தொடர்பு, சமூக புவியியல், மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், இதுதான் வந்து பார்க்க போகிறோம். 10th வந்து இந்திய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு, வணிகம் சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 12th வந்து புவியியல் தகவல்னு சொல்லி ஒரு டாப்பிக்கும், 7th வந்து டேர்ம் 1 வந்து மக்கள் தொகையும் குடியிருப்புகளும் சொல்லி ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிக்காங்க. இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது குரூப் 2 வந்து கேட்குறாங்க. இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த ஒரு லெசன் வந்து டைம் இருந்தால் இந்த லெசனை வந்து ஓரளவு வந்து பார்த்துக்காங்க. இது வந்து குரூப் 4ல் நியூ சிலபஸ்லையும் கொடுக்கல, ஓல்டு சிலபஸ்லையும் கொடுக்கல. இனம், மொழி குழுக்கள் மற்றும் முக்கிய பழங்குடிகள்னு சொல்லிட்டு இந்த டாபிக் வந்து கொடுக்கல. இப்போ நியூ சிலபஸ்லையும் கொடுக்கல, ஓல்டு சிலபஸ்லையும் கொடுக்கல. ஆனால் குரூப் 2 வந்து கொடுத்துருக்காங்க.
இப்போ குரூப் 2 வந்து மெயின்ஸ் போயிட்டு இப்போ குரூப் 2 வந்து ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ மெயின்ஸ் வந்து நீங்கள் திருப்பணம் வந்து எக்ஸாமுக்காக படிக்கிறவங்க இருந்தால் இந்த லெசன் சேர்த்து வந்து கவர் பண்ணுங்கள். ஸோ குரூப் 2 வந்து நியூ சிலபஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் இந்த லெசன்ஸ் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஒரு லெசன்ஸ் வந்து டைம் இருக்குள்ளே படிச்சுக்காங்க. கலாச்சாரம் மற்றும் அரசியல் புவியல்னு சொல்லிட்டு 12th வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இயற்கை பேரிடர் மேலாண்மை சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. இதுக்கு வந்து எங்கே படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 6th வந்து டேர்ம் 3ல் பேரிடரை புரிந்து கொள்ளுதல்னு சொல்லி ஒரு லெசனும் 7th டேர்ம் 3ல் வந்து இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளன்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்குது, ஒரு லெசன் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இடர்கள்னு சொல்லி 8th வந்து இருக்குது. நெக்ஸ்ட் 9th வந்து பேரிடரை எதிர்கொள்ளுதல் அப்படி ஒரு லெசன் இருக்குது. 11th ஸ்டாண்டர்டில் வந்து இயற்கை பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வுன்னு சொல்லி ஒரு லெசன் இருக்குது. இல்லை ஓரலாக பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 12th வந்து மனிதனால் ஏற்படும் பேரிடர் அபாய குறைப்பு விழிப்புணர்வு. இது வந்து கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்காங்க, கொஞ்சம் தரவாக வந்து படிச்சுக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மாசுபடுதல் காரணங்கள் மற்றும் தடுப்பு முறைகளும். இந்த டாபிக் வந்து 9th வந்து மனிதனும் சுற்றுச்சூழலும் ஒரு லெசனும் 12th வந்து பேணத்தகுந்த மேம்பாடுன்னு சொல்லி ஒரு லெசன் இருக்குது. பூமியும் பேரண்டமும் சூரிய குடும்பம் இது வந்து குரூப் 4க்கு வந்து தேவையில்ல தான். டாபிக் வந்து குரூப் 4ல் இல்லை, நியூ சிலபஸில் இல்லை, ஆனால் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இது வந்து கொஷின்ஸ் வந்து படிச்சுக்காங்க. 6th வந்து டேர்ம் 1ல் வந்து பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம்னு சொல்லி ஒரு டாபிக் ஒரு லெசனும் 11th வந்து சூரிய குடும்பம் புவியும் சொல்லி ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. 6th வந்து டேர்ம் 1ல் வந்து நிலப்பரப்பும் பெருங்கடலும் ஒரு லெசனும் 7th வந்து டேர்ம் 1ல் வந்து பூமியின் உள்ளமைப்புன்னு சொல்லி ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 லெசனையும் வந்து ஓரலாக வந்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பூமியும் பேரண்டமும் சூரிய குடும்பத்துலேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் வந்து இந்த 4 லெசனும் பாக்ஸ் கொஷின்ஸ், புக் பேக் கொஷின்ஸ், ஓவராலான கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் மானிட புவியியல் சொல்லி ஒரு லெசன் ஒரு டாபிக் இருக்குது. இதுக்கு வந்து என்ன படிக்கிறீங்கன்னா தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் தமிழ்நாடு மானிட புவியியல்னு சொல்லி 2 லெசன் 10th இருக்குது. இது 2 லெசனையும் தரவு கோத்ரூ பண்ணிக்காங்க. நீங்கள் வந்து இப்போ ஜியாகிரபி படிக்கிறீங்கன்னா சிலபஸ் இல்லாத லெசன்ஸ் வந்து படிக்காதீங்க. மொத்தமே வந்து 35 லெசன் தான். அதுலேயே வந்து ஒரு 30 லெசன்ஸ் பக்கம் வந்து நீங்கள் படித்தாவே போதும் குரூப் 4 பொறுத்த வரைக்கும். இப்போ புவியில் ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்க சிலபஸ் பேஸில் வந்து படிச்சுட்டு வாங்க. இப்போ டாபிக் இருக்குன்னா அது கீழே எங்கெங்கே கவர் ஆகுதோ அது ஃபுல்லாக படிச்சுட்டு வாங்க. அப்படி படிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு 4 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக ஒரு 3 to 4 கொஷின்ஸ் வந்து ஈஸியாக போடலாம். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் தரவாக படிச்சிங்கன்னா 5 கொஷின்ஸ் ஈஸியாகவே வந்து ஸ்கோர் பண்ணலாம். இந்த வேர் டு ஸ்டடியோட பிடிஎஃப் மட்டும் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் டெலிகிராம் சேனல் வந்து கொடுக்குறேன். நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. இல்லை ஜியாகிரபியோட நோட்ஸ் வந்து தேவைப்பட்டால் ஜியாகிரபியோட நோட்ஸோட ப்ரைஸ் வந்து 100 rupees சார்ஜ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஜியாகிரபி நோட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க வந்து மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் 2 ஒன்று தான். இந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டு ஜியாகிரபி நோட்ஸ்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் டிரைவ், மெயில், வாட்ஸ்அப் அண்டு டெலிகிராமில் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு இந்த 4 இதுலேயும் வந்து நோட்ஸ் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா இந்த 4 முறையிலையும் வந்து சென்ட் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு வந்து இப்போ யூனிட் 1 முதல் யூனிட் 6 வரைக்கும் ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் வந்து லெஸ் ஆகும். இப்போ நீங்கள் ஜியாகிரபி மட்டும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதால வந்து 100 rupees இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஜிஎஸ் ஃபுல்லாகவே யூனிட் 1 முதல் யூனிட் 6 வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அமௌண்ட்டு கம்மியாகும். உங்களுக்கு என்ன ஃபுல் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3 வந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.